ப்ரோ அவங்க பேசிக்காக அவங்க வச்சுருக்கிறது வந்து ஒரு 5 ஸ்டோரிஸ், 5 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்றுத்தில் வந்து லைக் இந்த ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணுறது, அது இந்த பெருமையாக பார்க்குறது, அது எல்லாத்தையுமே அவங்க வந்து தவறுங்கிறத அவங்க பதிவு பண்ணி விடுறாங்க. எல்ஜிபிடிக்யூ பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் அது எல்லாமே அவங்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக வச்சுருக்காங்க. எதாவது நம்ம சொன்னோன்னா அது ரிவீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு படம். அருமையாக சூப்பராக இருந்ததுண்ணே. படம் பார்க்கலாண்ணே. எல்லா சீனுமே நல்லா இருக்குண்ணே. அதுலேயும் இந்த அபிஷேக் நாயர் அவங்க இந்த லேடி பண்ணது இன்னும் சூப்பராக இருக்குண்ணே. படத்தில் வந்து ஒரு திருநங்கை, அதான் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணாக மாறத்தை பதிலும் ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி, இப்போது ரொம்ப போரான ஃபேமிலி, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறத்துக்கான வழி. ஆனால் பணம் இருந்தும் கடைசியாக அதை எதுவும் பண்ண முடியல. பரத் சார் பணம் இருந்தும் அவரால் எதுவும் பண்ண முடியல. நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அபிராம் மேடம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது ஏற்றுக்கக்கூடியது தான், சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது பார்க்கணுன்னு சொன்னவரே கடைசியாக வேணான்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். ஜாதி பார்க்கணுன்னு சொன்னவரே கடைசியாக ஜாதி வேணாம், மனிதநேயம் மட்டும் இருந்தால் போதுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். நல்லா பண்ணியிருக்காருண்ணே. தலைவாசல் விஜய் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. எனக்கு அவங்க ரோல் ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. அஞ்சலி நாயர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த லேடி நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்ததுண்ணே. அவங்க கதை நல்லா இருந்ததுண்ணே. நல்லா இருக்குது பரத். எனக்கு பரத் ரோல் நல்லா பிடிச்சிருந்தது. அபிராமி மேம் நல்லா பிடிச்சிருந்துச்சு. அவங்க இயல்பாகவே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இல்லை 4 பேர் 4 ஒரு பேட்டர்ன் இருக்கனால என்னால் ஒன்று தனித்தனியாக கரை சொல்கிற மாதிரி சொல்ல முடியாதுல்ல எனக்கு. ஆனால் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் லிங்க் நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் நல்லா இருக்குது. இதுவரையும் ஒரு நடிச்சு இந்த மாதிரி ராவா நடிச்சு நான் பார்க்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் நான் எப்படியும் இந்த சாக்லேட் பை மாதிரி பார்த்த ஒரு பீப்புள் வந்து இதில் வந்து கொஞ்சம் யாரையும் நல்லா கொஞ்சம் பண்ணி இந்த மாதிரி ரோல் நல்லா இருக்குது. அவர் நல்லா செட் ஆகிடுச்சு. அபிராமி அதான் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, கார்பரேஷன் வேலை செய்கிற மாதிரி பண்ணியிருக்கிறது ரொம்ப ஆடியன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். மூவி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நல்லா இருந்தது. ட்விஸ்ட்ஸும் கன் எப்படி ரிவால்வ் ஆகுதுன்றது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட் பார்ட் வர வரைக்கும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ ஏன்னா எடுத்த உடனே இது என்ன பாஸ் காட்டுறாங்களா ப்ரெசன்ட் காட்டுறாங்களா, இந்த எல்லா ஸ்டோரியும் ஒரே ஸ்டோரியான்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். அது 4 கதைன்றது புரிஞ்ச பிறகு அது வேறு டென்ஸில் தான் நடக்கும்ன்றது தெரிஞ்ச பிறகு லாஸ்ட் பார்ட்டில் அதோட கனெக்ட் எப்படி இருக்குன்ற பிறகு மேபி எவ்ரி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். அபிராமி ஆக்டிங் வாஸ் குட். அவங்க ரோல் இன்ட்ரெஸ்டிங்காக, அவங்க ஸ்டோரியே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் அவங்க ரோலுமே நல்லா இருந்தது. உங்களை கன்ஃபியூஷன் என்ன சொல்கிறது, ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டோரியும் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ்ன்ற கிராஸ் பண்ண பிறகு லாஸ்ட்டில் அந்த கனெக்ட் கொடுத்த பிறகு இட்ஸ் அ நைஸ் எண்டிங். எல்லாமே கனெக்ட் ஆகுது. யூ வில் ஃபீல் ஜஸ்டிஃபைடாக இருக்குது மூவின்ற மாதிரி. ஷோரா, பிகாஸ் இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி. மெட்ராஸில் நடந்த ஒரு ஸ்டோரி. தட்ஸ் வை இட்ஸ் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ். எதுக்கு இது என்ன கதை, எதுக்கு தனித்தனியாக காமிக்கிறாங்க, வெப் சீரிஸ் மாதிரி இருக்குது அப்படின்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் செகண்ட் ஆஃப் போக போக அவங்க ரிவீல் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்தது சார். அதை கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து அங்கங்கே அவங்க ரிவீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. சினிமாத்தனமாக எங்கேயாவது இருக்கு? சினிமாத்தனம்னு இல்லை சார். ஆக்சுவலி சொல்ல போனால் வந்து இப்போது எதுவுமே கதைக்கு அப்பாற்பட்டு எதுவுமே அவங்க வைக்கலை. இப்போது சும்மா ஒரு காமெடி ட்ராக் வைக்கிறோம், பாட்டு வெளில போய் வைக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் கதையிலேயே மாண்டேஜஸாகவே தான் அவங்க சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் ட்ராக்ஸாக இருக்கட்டும், இல்லை எதுவுமே எக்ஸ்ட்ராவாக இல்லை. கதைக்கு என்ன தேவையோ அது மாத்திரம் தான் வச்சுருந்தாங்க. அது கடைசியில் முன்னாடியே சொன்ன மாதிரி அது லிங்க் பண்ண விஷயம்னால அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. 4 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது பார்த்துட்டு. மியூசிக் சாங்ஸ் நல்லா இருக்குங்க. அஞ்சலி நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்கள பற்றி எனக்கு தெரிஞ்சு 2 பேர் மூஞ்சி தான். ஆக்சுவலாக அபிராமி தெரியும், இவங்களுக்கு தெரியும். அவங்க மற்றவங்க யாரும் ஆக்டர்ஸ் எனக்கு தெரியல. பொண்ணு அவங்க நல்லா வச்சுருங்க. ரொமான்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த சாங்ஸ் நல்லா இருக்குது. அந்த அவங்களுக்கு ஒரு சாங்ஸ் வச்சுருங்களா, அந்த சாங்ஸ் ரொமான்ஸ் சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. அந்த சாங்ஸ் தான் ரொம்ப ஹைலைட், நல்லா இருந்துச்சு. ஆமாம், தலைவாசல் விஜய்க்கு நான் சொல்ல வேணாம், அவர் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்கேன். ஜாரி பார்க்கலான்னாங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஜாரி பார்க்கணும் என்ன எல்லாமே வேறு இல்லை, எல்லாமே ஜாரியும் இருக்குது, நார்மலாக எல்லாமே இருக்குல்ல இல்லை. அதனால் ஓகே, நல்லாயிருக்கு. அதுதானே அதில் கடைசியாக வந்து அவங்க சூப்பராக பக்காவாக ஃபினிஷிங் பக்காவாக பண்ணிட்டு வருவாங்க. அவங்க ரோல் எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு. அஞ்சலி நாயர் ரோல் எல்லாமே பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குண்ணே. எதுவும் இல்லைண்ணே, குறைகள் எதுவுமே கிடையாதுண்ணே. கண்டிப்பாக பார்க்கலாண்ணே. மெட்ராஸ் சென்னை மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. மெட்ராஸ்ன்னு வச்சுக்கோங்க, பழைய பீரியட் சப்ஜெக்ட்.
பீரியட் சப்ஜெக்ட்லாம் இல்லை சார். அந்த டைம்லைனை குறித்து அந்த மாதிரி பெரிய உங்களுக்கு இந்த டைம்லைனில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கதை இல்லை. ரியல் டைமில் இப்போ எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் சென்னைன்னு வச்சிருக்கேன் சார். அதுக்கு மேஜர் ரீசன் வந்து அவங்க எதுவும் இல்லை சார், அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். படத்தில் அந்த எமோஷனல் கனெக்ட் பிடிச்சிருந்துச்சி. இப்போது சினிமேட்டிக்காக ஒரு விஷயம் சொல்லுவாங்க யூஸ்வலாக. இவங்க வந்து ரியல் டைமில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க, அது ஓவர் கம் பண்ணதுக்காக அவங்க நிறைய தவறுகள் அவங்க செய்கிறாங்க. அது தவறுகளாக முடியுதுங்கும் போது லைக் உடனே வந்து அதுக்கு ரியாக்ஷனாக வேறு ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா. பரத் சாரோட போர்ஷனும் ஷான் சொல்லிட்டு தலைவாசல் விஜயும் அவரும் நடிச்சிருக்காங்க. அந்த போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது சார். எல்லா ஆடியன்ஸுமே பார்க்கலாம் சார். அவங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. சில வார்த்தைகள் மியூட் பண்ணாமல் அப்படியே வருது. அவங்க அந்த யூஸ்வலாக பேசுகிற மாதிரி அப்படியே பேசுகிறாங்க. பட் ஆனால் வயலன்ஸ்ன்னு சொல்லிட்டோ இல்லை ஃபேமிலி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. கான்செப்டும் கதையும் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாக நடிச்சிருக்காங்க சார். அவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாக நடிச்சிருக்காங்க சார். இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க போல்டாக அந்த கான்செப்ட் சூஸ் பண்ணி அவங்க அந்த ரோலுக்கு ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கதையிலையுமே அவங்க கனெக்ட் பண்ண விதமுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்கன்னு இல்லை, எல்லாரோட ரோலுமே ரொம்ப எமோஷ்னலாக தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க சார்.